நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பறையன் மார்க்கன். என்ன தெரியாதவங்க இந்த குறிஞ்சி காட்டுல யாருமே இல்ல. உண்மைய சொல்லுங்க. நீங்களாம் யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் காத்து. இவன் அப்போ எங்களை கொத்திக்கிட்டு போன ஒரு பருந்து கிட்ட இருந்து தப்பிச்சுதான் நாங்க இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். எங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கான வழி தெரியாது. எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. அத அப்படியே நான் நம்பணுமா? அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்ல. வா ஓடிடலாம். இனி இங்க இருக்க கூடாது. அப்போ வா போயிடலாம் காத்து. அப்போ அது அந்த பல்லஞ்சிந்தன் அவங்க ஆளுங்களும் தானே? ஆமா, அது அவங்க தான் காத்து. அது எங்கிட்ட கூட. ஐயோ. டேய் ஜிந்தா, இல்ல மழை பெய்யுது, நல்ல இடியும் இடிக்குது. நீங்களாம் இந்த பக்கம் வந்து நில்லுங்களேன். வேண்டாம் வேண்டாம், மழை பெய்யறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நாங்க அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும், அப்படிதானே? ஆமா ஆமா. பொழுது சாஞ்சிருச்சு பாருங்க. மழை வேற வர மாதிரி இருக்கு. காத்து இன்னும் இங்க வரலையே. வர வேண்டாம், எங்கேயாவது போகட்டும். கிட்டு, யாராவது இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா? ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ? ஆமா, அது இருக்கட்டும். நீ எப்படி உடனே கிளம்பி வந்த? அம்மா, விளையாட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது பந்து வந்து என் மேல விழுந்துருச்சு. அந்த நேரத்துல கண்டன் எங்க எல்லாரையும் ஓட வச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் அக்காவையும் அப்பாவையும் காணோம். என்னங்க, அவன் சொன்னது கேட்டீங்களா? அவங்க கந்தனோட சண்டை போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த கந்தன் நம்ம பிள்ளைங்களை ஏதாவது பண்ணிருப்பானோ? ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கு. கிட்டு, என்ன இது? இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. நாங்க எல்லாரும் அவங்கள அந்த இடத்துல தேடி அலைஞ்சோம், ஆனா கண்டுபிடிக்க முடியல. அக்கா தான் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆ, காத்துவும் அப்புவும் வந்துட்டாங்களா? இல்லைங்க, இப்பதான் நாங்க அவங்கள தேடி போலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க அவங்கள பாத்தீங்களா? யாராவது என்ன காப்பாத்துங்க. முடியலையே, என்னால முடியல. யாரோ உதவி கேட்டு கத்துறாங்களே. நம்ம ஒரு தடவை போய் பார்க்கலாம். அப்போ அதெல்லாம் வேண்டாம் காத்து. ஒருவேளை நம்ம தாக்க வந்த அந்த மார்க்கனா இருப்பாரு. நாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். அப்போ எதிரியா இருந்தாலும் ஆபத்துல இருக்கும்போது போய் உதவி செய்யணும். ஒருவேளை அது வேற யாராவது இருந்தாங்கன்னா எதுக்கும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ, அப்பா.
உங்க 2 பேருக்கு எவ்வளவு நல்ல மனசு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீங்க உங்க வீட்டுக்கு போக நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஆ, அம்மா, உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இனி அந்த லாடனோட மருந்தை தேய்ச்சாதான் இந்த வலியெல்லாம் போகும் போல இருக்கு. லாடனுங்களா? முள்ளுப்பாண்டி அண்ணனும் கீரி செல்வன் அண்ணனும் தானே? ஆமா, அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க மருந்து வைக்கிறதுக்காக அடிக்கடிக்கு எங்க ஊர் வந்து போவாங்க. ஆ, அப்படின்னா பிரச்சனையே இல்ல. உங்க ஊருக்கு போறதுக்கான வழி அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கூடிய சீக்கிரம் நாம அவங்கள தேடி கண்டுபிடிச்சிடலாம். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். வெள்ளி கிண்ணத்திலே தூய பாலை போல சந்திரன் வருவானே மாலையில். வெள்ளி கிண்ணத்திலே தூய பாலை போல சந்திரன் வருவானே மாலையில். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். ஆயிரம் பூக்களை பூத்த போல் அன்றைக்கு வானத்தில் நட்சத்திர பூக்கள் பார்ப்போம். ஆயிரம் பூக்களை பூத்த போல் அன்றைக்கு வானத்தில் நட்சத்திர பூக்கள் பார்ப்போம். மின்னிற தங்க விளக்கினை போலுள்ள மின்மினி பூச்சிகள் ஊர்வலம். மின்னிற தங்க விளக்கினை போலுள்ள மின்மினி பூச்சிகள் ஊர்வலம். மின்னிற தங்க விளக்கினை போலுள்ள மின்மினி பூச்சிகள் ஊர்வலம். சூடு தருவதும் அன்னம் தருவதும் சூரிய வெளிச்சமே தெரிஞ்சுக்கோ. சூடு தருவதும் அன்னம் தருவதும் சூரிய வெளிச்சமே தெரிஞ்சுக்கோ. பாரினை அமுதை ஊட்டி வளர்ப்பதும் சூரியன் தானது தெரிஞ்சுக்கோ. பாரினை அமுதை ஊட்டி வளர்ப்பதும் சூரியன் தானது தெரிஞ்சுக்கோ. தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். வெளிச்சம் வர இருள் மாய்ந்து போகிடும், நிழல்களும் ஓடி மறைந்து போகும். வெளிச்சம் வர இருள் மாய்ந்து போகிடும், நிழல்களும் ஓடி மறைந்து போகும். வெளிச்சம் இருப்பதால் வானவில் உருவாகும் வெளிச்சமாயிருக்கட்டும் இவ்வுலகம். வெளிச்சம் இருப்பதால் வானவில் உருவாகும் வெளிச்சமாயிருக்கட்டும் இவ்வுலகம். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். வெள்ளி கிண்ணத்திலே தூய பாலை போல சந்திரன் வருவானே மாலையில். வெள்ளி கிண்ணத்திலே தூய பாலை போல சந்திரன் வருவானே மாலையில். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். தூய வெளிச்சத்தின் தங்க கூடம் போல தினந்தோறும் வருவான் சூரியன். பூபி, அந்த வண்டி இனி நமக்கு கிடைக்கும்னு கனவுல கூட நினைக்காத. நம்ம திரும்ப வீட்டுக்கு போனா என்ன? வா, எனக்கு ரொம்ப பசிக்குது பூபி. ஏதாவது ஒண்ணு சொல்லு பூபி. யார் அது? இரு பாக்குறேன்.
எவ்ளோ அழகா இருக்குல்ல பூப்பி. பார்த்தா நிஜமான மண்குடம் மாதிரியே இருக்கு. அடடா, நாங்க பிரச்சனை பண்ண வரல. இந்த அழகான சின்ன குடத்தை பார்த்ததும் அதை நீ எப்படி செஞ்சேன்னு நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளவுதான். உனக்கு வேண்டாம்னா நாங்க இங்க இருந்து போயிடுறோம். ஆஹா, அப்படியா? நான் நினைச்சேன் என்ன நீங்க தொந்தரவு பண்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு. அப்படியே சில பேர் இருக்காங்கல்ல, அதனாலதான் நான். அது பரவாயில்ல. என் பேரு போப்பி, இது பிங்கி. நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? அப்படியே செய்வோம். என் பேரு வேட்டாளன். எனக்கு முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனி நான் வேட்டையாடுறதுக்கு போறேன். குழந்தைங்க வெளியில வரும்போது அவங்களுக்கு பசிக்கும். அவங்க பியூப்பா ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிடணும். இந்த கூட்டை நிறைக்கிறதுக்கு 2-3 நாளாவது ஆகும். குழந்தைங்க என்ன சாப்பிடுவாங்க? பழங்களா? கிடையாது. எங்களோட குழந்தைங்க பியூப்பா ஆகுற வரைக்கும் அசைவம் தான் சாப்பிடும். பியூப்பால இருந்து வெளியில வந்துட்டா எங்கள மாதிரி தேன் மட்டும்தான் குடிக்கும். நீங்க யார வேட்டையாடுறதுக்காக போறீங்க? அத பார்க்க நாங்களும் வரலாமா? வேண்டாம் வேண்டாம், நீங்க இங்கேயே இருந்தா போதும். இருந்து இந்த மண் வீட்டையும் என்னோட முட்டையையும் யாரும் தொடாம பாத்துக்க முடியுமா? பார்க்கலாமே. இனி நீங்க திரும்ப வர வரைக்கும் நாங்க தான் இந்த வீட்டோட காவலாளிங்க. நீங்க போயிட்டு வாங்க. அப்ப நாம இந்த வண்டிய திரும்பி பூப்பி கிட்ட ஒப்படைக்கணும்ல? அது சரிதான். இவ்வளவு நேரம் ஆகியும் பூப்பைவை நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நீங்க பூப்பான்னு சொன்னீங்களா? ஆமா. என்ன பூப்பிய தெரியுமா? நாங்க பூப்பைவை தேடிதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது பாத்தீங்களா? கூடவே அந்த பிங்கியும் இருக்கும். எங்களுக்கு இந்த வண்டிய கூடிய சீக்கிரம் பூப்பி கிட்ட ஒப்படைக்கணும். நாங்க இந்த வண்டிய ஓட்டி பார்த்தோம், அவ்வளவுதான். ஆனா திரும்பி வரும்போது பூப்பையை அங்க காணோம். நாங்க இங்க இருக்கும்போது இந்த சின்ன மண் வீட்டுக்கு எதுவும் ஆகாது. எங்களை தான் இதை பாத்துக்க சொல்லி எங்க ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போயிருக்கான். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஆஹா, அவ்வளவு திமிரா? அம்மா, என்னது இது? என்ன விடு. யார் இது? என்ன விடு, நான் இங்க இருந்து போயிடுறேன். ஐயோ, ஐயோ. இந்த பூப்பிக்கு தைரியம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படின்னா பிங்கி எங்க? நான் இங்கதான் இருக்கேன். அந்த குருவி என்ன ரொம்பவே நோகடிச்சிட்டா. ஆமா, வேட்டையாட போயிட்டு கையில எதையும் காணோம். பாரு, இந்த புழு தான் எனக்கு கிடைச்சது. நான் இத மயக்க நிலையில வச்சிருக்கேன். கூண்ட நிரப்ப இந்த மாதிரி 3-4 பேராவது வேணும். நான் இத கூண்டுக்குள்ள வச்சிட்டு வரேன். கூடு நெறிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவ? அதுவா, இந்த கூண்டு இருக்கே அதோட வாயை நல்ல மண்ணை வச்சு மூடிடணும். அப்புறம் இதுக்கு மேல 5-6 கூண்டை மேல மேல வச்சு செய்யணும். அந்த அளவுக்கு வேலை இருக்கு. அது வரைக்கும் எனக்கு ஓய்வே கிடையாது. ஓ, ஒத்துக்கிறேன். அப்படின்னா குழந்தைங்க வெளியில வர வரைக்கும் காத்திருப்பீங்களா? கிடையாது. பியூப்பா விரிஞ்சு கூட்ட உடைச்சு வெளியில வர்றது குஞ்சுங்க கிடையாது. எங்கள மாதிரி பெரிய உருவம் இருக்கிற ஜீவன்களா தான் இருக்கும். அவங்க தானா வாழ்ந்துப்பாங்க. அப்படின்னா பூப்பி, நம்ம திரும்பவும் போனா என்ன? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். உங்களை தேடிக்கிட்டு 2 பேர் வழியில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட குடுக்கறதுக்காக ஒரு வண்டியும் அவங்க வச்சிருந்தாங்க. அண்ணா, இந்த கூட்டை உருவாக்குறதுக்கு நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த வண்டியோட சொந்தக்காரரை கண்டுபிடிச்சு அதை ஒப்படைச்சிட்டு தான் வீட்டுக்கே போவோம். வண்டி கண்டுபிடிக்க உதவி செஞ்சவங்க கிட்ட எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது.
நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என் கூட்டை இவ்வளவு நேரம் காப்பாத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல. பச்சை பசங்கிளியே உன்னோடு நான் வரவோ, உன்னோடு நான் சேர காலினில் பொன்னணிவேன், காலினில் பொன்னணிந்து உன்னோடு நான் வரவோ. பச்சை பசங்கிளியே உன்னோடு நான் வரவோ, உன்னோடு நான் சேர சிறகினில் பொன்னணிவேன், சிறகினில் பொன்னணிந்து உன்னோடு நான் வரவோ. பச்சை பசங்கிளியே உன்னோடு நான் வரவோ, உன்னோடு நான் சேர காதினில் பொன்னணிவேன், காதினில் பொன்னணிந்து உன்னோடு நான் வரவோ. பச்சை பசங்கிளியே உன்னோடு நான் வரவோ. வெள்ளரிக்காய்பட்டியில ராஜாவா இருந்த செம்பக மகாராஜாவோட அரண்மனையில ஒரு நாள் ஒரு திருடன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான். பிரபு, நான் நேத்துக்கு என் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்ல திருட போனப்போ வீட்ல உள்ள ஜன்னல் கழண்டு விழுந்து என் காலில அடிபட்டுடுச்சு. நான் இப்போ திருட முடியாத நிலைமையில இருக்கேன். என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீங்க தான் சரியான தண்டனை கொடுக்கணும். செம்பக மகாராஜா மந்திரிய கூப்பிட்டாரு. அவன் சொல்றதும் நியாயம்தான். இப்ப நம்ம என்ன பண்றது? இவனோட பக்கத்து வீட்டுக்காரன உடனே இங்க வர சொல்லிடலாம். சேனாதிபதி ராஜா, இவனோட பக்கத்து வீட்டுக்காரனை கைது செஞ்சு இங்க கொண்டு வா. சரிங்க ராஜா. பக்கத்துல இருக்கிற படை வீரர்களை பார்த்து சேனாதிபதி சொன்னாரு. படை வீரர்கள் சில நிமிஷத்திலேயே பக்கத்து வீட்டுக்காரனை கைது செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. உன்னோட வீட்டு ஜன்னல் இடிஞ்சு விழுந்துதான் இவன் காலில் அடிபட்டுடுச்சு. மகாராஜா, இவன் ஒரு திருட. இந்த ஆளு என் வீட்டுல திருடுறதுக்கு ஏறி வந்தப்பதான் ஜன்னல் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. அந்த ஜன்னல் உன்னோடது தானே? ஆமா. அப்ப இந்த ஆளை கழுமரத்துல ஏத்துங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க மகாராஜா. ஜன்னல் என்னோடதா இருந்தாலும் அதை பிக்ஸ் பண்ணது மேஸ்திரி தான். அதனால நான் குற்றவாளி இல்ல. என்னோட வீட்டை கட்டி தந்த மேஸ்திரி தான். என்ன காப்பாத்துங்க பிரபு. அந்த ஆள் சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. வீடு கட்டின மேஸ்திரி தான் குற்றவாளி. அதுவும் சரிதான். அப்படின்னா அந்த வீட்டை கட்டின மேஸ்திரி கைது செய்யுங்க. சேனாதிபதி. நீதானே இந்த ஆளுக்கு வீடு கட்டி கொடுத்தது? ஆமா மகாராஜா. நல்லா இருக்கு. அந்த ஆளு வீட்டு ஜன்னல் விழுந்து இதோ இந்த அப்பாவியான திருடனோட கால்ல அடிபட்டுடுச்சு. அந்த ஆள் இப்ப எதையும் திருடி வாழ முடியாத ஒரு நிலைமையில இருக்காரு. அதனால வீட கட்டி கொடுத்த உனக்கு அதுக்கேத்த தண்டனையும் வழங்க போறேன். இவனை கழுமரத்துல ஏத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க பிரபு. நான் வீடு கட்டிட்டு இருந்த நேரத்துல அழகான சிகப்பு சேலைய கட்டிக்கிட்டு ஒரு பெண்மணி அந்த பக்கம் வந்தாங்க. நான் அவ அழக ரசிச்சுக்கிட்டே ஜன்னல பிக்ஸ் பண்ணும்போது கரெக்டா செட் ஆகாம போயிடுச்சு. இதுல என்னோட தப்பு இல்லையே. அந்த பெண் தானே குற்றவாளி. என்ன காப்பாத்துங்க பிரபு. அதுவும் ஒரு வகையில சரிதான். மந்திரி தலையாட்டினாரு. சேனாதிபதி, சீக்கிரம் அந்த பெண்மணிய கைது செஞ்சு கொண்டு வா.
நீதான் இந்த ஆளு வீடு கட்டிட்டு இருந்தப்போ சிகப்பு கலர் சேலைய கட்டிட்டு அந்த வழியா போனது? ஆமா மகாராஜா. ஆனா உன்னோட இந்த சிகப்பு சேலையாலதான் இந்த மேஸ்திரியோட கவனம் செதறி ஜன்னல் கரெக்டா ஃபிக்ஸ் ஆகாம போயிடுச்சு. ஜன்னல் விழுந்து திருட வந்த அந்த அப்பாவி திருடனோட காலில அடிபட்டுடுச்சு. இதுக்கு சரியான தண்டனையை நான் உனக்கு தந்தே ஆகணும். இவள கழுமரத்துல ஏத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க மகாராஜா. என்னோட இந்த சேலைக்கு அழகையும் கலரையும் கொடுத்தது இத செஞ்சவன் தானே. அதனால நான் குற்றவாளி இல்ல. என்னோட சேலைய நெசவு செஞ்ச அந்த நெசவாளன் தான் குற்றவாளி. என்ன காப்பாத்துங்க ராஜா, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அவங்க சொல்றதும் சரிதான். அப்ப அந்த நெசவாளனை கூட்டிட்டு வா சேனாதிபதி. படை வீரர்கள் நிமிஷ நேரத்துல நெசவாளனான சித்ராங்கஜனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க தான் இதோ நிக்கிற இந்த பெண்மணியோட சிகப்ப சேலைய நெய்ததா? ஆமா மகாராஜா. இவங்க என்கிட்ட இருந்து சேலைய வாங்கினது ஞாபகம் இருக்கு. என்ன ஒரு அகங்காரம்! நீ நெசவு செஞ்ச சிகப்பு நிற சேலையால வீடு கட்டிட்டு இருந்த இவருக்கு கவனம் செதறி ஜன்னல் ஃபிக்ஸ் ஆகாம போச்சு. ஜன்னல் விழுந்து திருடுறதுக்காக ஏறின திருடனோட கால்ல அடிபட்டுருச்சு. இதுக்கேத்த தண்டனையை நான் உனக்கு தராம விட மாட்டேன். சேனாதிபதி, இவனை கூட்டிட்டு போய் கழுமரத்துல ஏத்து. ஐயோ, எதுக்காக என்ன தூக்குல போடணும்? நான் அப்படி என்ன தப்பு பண்ண மகாராஜா? என்னோட பொண்டாட்டியையும் புள்ளையையும் அனாதையாக்கிடாதீங்க பிரபு, அனாதையாக்கிடாதீங்க. சித்ராங்கஜனோட யாசகம் எதுவும் ராஜாவோட காதுல விழவே இல்ல. சித்ராங்கஜனை தூக்குல போட ஆளுங்க வந்துட்டாங்க. தூக்கு கயிறை சரி பண்ணிட்டாங்க. கழுமரத்துக்கிட்ட கூட்டிட்டு போன சித்ராங்கஜனை மரண தண்டனை கொடுக்க வந்த ஆளும் உத்து பார்த்தான். இந்த ஆளு தூக்குல போட முடியாது. என்ன விஷயம்? அந்த ஆளோட கழுத்து ரொம்ப சின்னதா இருக்கு, முடிச்சு சரியா விழாது. அதனால இந்த ஆளு சாகவும் மாட்டான். சேனாதிபதி ராஜா, தண்டனைய கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஆனா எப்படி மகாராஜா? தூக்கு கைத்துக்கு ஏத்த கழுத்து உள்ள ஒரு ஆள இந்த ஆளு வீட்ல இருந்து கூட்டிட்டு வாங்க. பிரபு, அப்படின்னா நெசவாளனோட பிள்ளைய நான் கூட்டிட்டு வரவா? அப்படியே செய். ராஜாவோட கட்டளையை கேட்டு சித்ராங்கஜன் சுயநினைவை இழந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். படை வீரர்கள் உடனே சித்ராங்கஜனோட வளர்ப்பு பிள்ளையான வீருவ கூட்டிட்டு வந்தாங்க. இவனை பார்த்ததும் மரண தண்டனை கொடுக்க வந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவனோட கழுத்து கெட்டியாதான் இருக்கு. குழந்தையோட சந்தோஷத்தை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சந்தோஷத்தோட கழுமரத்துல ஏற போற ஒரு ஆளை நான் முதல் முறையா இன்னைக்குதான் பாக்குறேன். அதுக்கான காரணம் என்ன? எப்படி நான் சந்தோஷப்படாம இருக்க முடியும்? இன்னைக்கு சொர்க்கவாசல் திறந்து வச்சிருக்கிற ஏகாதசி நாள். இன்னைக்கு செத்து போனா உடலோட சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்புறம் சொல்லணுமா, ராஜாவுக்கு கூட கிடைக்காத சொகுசான தங்குமிடம், விதவிதமான உணவு, பணம் எல்லாமே கிடைக்கும். சேனாதிபதி ஆச்சரியமா வீருவ உத்து பார்த்தான். பாத்துக்கிட்டே நிக்காம சீக்கிரமா தண்டனையை நிறைவேத்துங்க. உடலோட சொர்க்கத்துக்கு போலான்னா இந்த குழந்தைக்கு பதிலா என்ன தூக்குல போடுங்க. குழந்தைக்கு மரணம் சம்பவிக்க காலம் இருக்குல்ல, அப்படின்னா சேனாதிபதியா இருக்கிற நான் சொர்க்கத்துக்கு போலாமே. என் கழுத்துல தூக்க போடு. மந்திரி நான் இருக்கும்போது சேனாதிபதி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த செம்பக மகாராஜா அந்த பக்கமா ஓடி வந்தாரு. சொர்க்கத்துக்கு உடலோட போக முடியும்னா அதுக்கு நீங்க யாரும் போட்டி போட வேண்டாம். ராஜாவா இருக்கிற நான் தான் அதுக்கு முழு தகுதியானவன். அந்த கயிறை என் கழுத்துல மாட்டி விடுங்க. அத பார்த்த அங்கிருந்த அத்தனை பேரும் வாயடிச்சு போய் நின்னுட்டாங்க. இதுக்கு நடுவுல வீரு ஓடி போய் சித்ராங்கஜனை தட்டி எழுப்புனான். வாங்கப்பா வாங்க, நாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சிடலாம். இந்த வெள்ளரிக்கா பட்டியில இதே மாதிரி 1000 முட்டாள்தனங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். வீரு சித்ராங்கஜனையும் கூட்டிக்கிட்டு கழுமரத்துல இருந்து தப்பிச்ச நிம்மதியோட ரொம்ப வேகமா அவனோட வீட்டை நோக்கி ஓடினான். காக்கா காக்கா கூடெங்கே, கூட்டிங்குள்ளே ஒரு குஞ்சுண்டா. காக்கா காக்கா கூடெங்கே, கூட்டின் உள்ளே ஒரு குஞ்சுண்டா. குஞ்சுக்கு தீனி கொடுத்திட நான்
நான் ஒரு எலியை தேடி வந்தேன். நான் துரத்திட்டு வந்த எலி எங்கேயோ ஓடி போயிடுச்சு. நீ எதுக்கு எலிய தேடுற? நல்லா இருக்கு போ. வீட்டில் இருக்கிற எலியை பிடிக்கிறது தான் என்னோட வேலை. அது சரி, நீ ஏன் எப்பவும் இங்கேயே சுத்திட்டு இருக்க? உனக்கு தெரியாதா? வீட்டை காக்கிறது தான் என் வேலை. எலியை நான் இது வரைக்கும் துரத்திட்டு வந்தேன். சரி, எலி எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எலி பொந்துக்குள்ளதான் இருக்கு. இனி உன்னால அவனை பிடிக்க முடியாது. எலி இந்த பொந்துக்குள்ள தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மோப்ப சக்தி இருக்கு. யூ ஆர் a smart boy. நீ இப்ப என் கூட விளையாட வரியா? வரேனே. அங்க பாரு பந்து. நம்ம இத வச்சு விளையாடலாம். ஐயோ, பந்து போயிடுச்சு. இனிமே நம்ம எப்படி விளையாடுறது? நான் போய் பார்க்கறேன். பந்து கிடைக்கல. நான் போய் பார்க்கறேன். ஹாய், பந்து கிடைச்சிடுச்சு. அங்க ஒரே இருட்டா இருந்துச்சு. அப்ப நீ எப்படி பந்து பார்த்த? எவ்வளோ இருட்டா இருந்தாலும் என்னால பார்க்க முடியும். அதான் என் சக்தி. ஐயோ, பந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சே. நீ போய் பந்தை எடுத்துட்டு வா. செடிக்கு நடுவுல விழுந்தப்போ நான் தானே எடுத்துட்டு வந்தேன். இப்போ உன்னோட முறை. எனக்கு தண்ணிக்குள்ள இறங்க பயமா இருக்கு. நான் போக மாட்டேன். எனக்கு பந்து வேணும். நீ தானே பந்த தண்ணிக்குள்ள அடிச்ச. நான் இல்ல, நீதான் போய் எடுக்கணும். அவ்வளோ திறமை இருந்தா மரத்துல ஏறி என்ன பிடி பாப்போம். எனக்கு ஒண்ணு மாதிரி மரம் ஏற தெரியாதே. இப்படியா நீங்க ரெண்டு பேரும் விளையாடுறது? இந்தாங்க உங்க பந்து. இதுக்காக நீங்க சண்டை போட வேண்டாம். நண்பர்கள் எப்பவுமே சண்டை போடக்கூடாது. சரி, பந்து கிடைச்சிருச்சு. இப்ப நீ கீழே இறங்கி வரலாம். எனக்கு உன் மேல கோவம் இல்ல. நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். நீ கீழே விழுப்புற பார்த்து ஆச்சரியமா இருக்கு. நீ விழாம நிக்கிறியே. இதுதான் என்னோட திறமை. ஐயோ, உங்க அம்மா வந்துட்டாங்க. உன்னை கூப்பிடுறாங்க. வா, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். எனக்கு கேட்கலையே. என் அம்மா கூப்பிட்டது உனக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு? தூரத்துல வர சின்ன சத்தம் கூட எனக்கு நல்லா கேட்கும். நான் இருட்டுல பாக்குற மாதிரி, அப்படிதானே? வா, நம்ம போலாம். பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. உன் கூட சேர்ந்தாலோ என்னவெல்லாம் நீ தருவ. விளையாட இடம் தருவேன், குளித்தாட குடம் தருவேன். பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. உன் கூட சேர்ந்தாலோ என்னவெல்லாம் நீ தருவ. தங்கத்திலே முக்காலி சாப்பிடவும் தங்கத்தட்டு. பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட
கை கழுவ வெள்ளி சொம்பு, கை துடைக்க பட்டு துணி, பொன்வண்ண